ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு ரதிஸ் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அந்த மசாலாவுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் தனியா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நமக்கு நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் சுக்கா பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இவ்வளோ தான் நம்ம ஸ்பைசஸ் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்பைசஸ்லேருந்து நமக்கு ஃப்ளேவர் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம இந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆனியன் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் கூட நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு ஆல்ரெடி நான் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக்கனை நம்ம இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணதுனால இப்போ இந்த சுக்காவுக்கு தேவையான உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த சுக்காலாம் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ஆயிலே சூப்பராக நமக்கு சிக்கன் வதங்கி வரணுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரையான பவுடராக தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் நமக்கு ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை மூடி வைக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழிச்சு சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த விதமான வாட்டரும் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த சிக்கன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அது போனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தா அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க பவுடர் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃப்ளேவர் இன்னுமே நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் சூப்பராக வதங்கி வந்திருக்கு. ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ். சூப்பராக நம்ம சிக்கன் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த ஸ்பைசஸோட பவுடர் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சுக்கா பண்ணும்போது வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதனால நமக்கு அதிகமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நீங்கள் ஒரே இடத்துல விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் எல்லாமே தீஞ்சு போயிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நமக்கு சிக்கன் வந்து ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம சுக்காக்கான கலர் வந்து மாறும். அது வரைக்கும் நல்லா இந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம சுக்காவோட கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் ஃப்ளேவருக்காக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சுக்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.